வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக காட்ட வந்தது வந்துட்டு இவர் தாங்க. இந்த படத்துலயே வில்லன்னு இவர் தான். இவர் பேரு ஸ்டிங்கிங் நெட்டல்னு. பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. ஸோ ஸ்டிங்கிங் வந்துட்டு லைக் கொழுவி கொட்டினா எப்படி இருக்குங்க, அதுதான். கொழுவி இஸ் பீ ஸ்டிங்கு, ஹனி பீ இது ஸ்டிங்கு, கொழுவி இது ஸ்டிங்கு, அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி அந்த 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 மாதிரி அந்த வகையில் இவர் ஸ்டிங்கிங் நெட்டல்னு. வேற என்ன ஸ்டிங்கிங்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இவர் தொட்டாவே போதும், சரியான ஸ்டிங்குங்க. இவர் ஸ்டிங்கு பண்ணாக்கா நம்ம கொழுவிக்கும் ஹனிபீக்கும் கோயில் கட்டி கும்பிடலாம், அவ்வளோ மோசமான ஸ்டிங் இவர். இது மெயின்லி என்ன ஸ்டிங்குனா இது கிட்ட காட்ட இருங்க, மோஸ்ட்லி ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் போல இருக்கு. இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் மைக்ரோ கிரிசல்ஸ், தே க்ரோ எவ்ரிவேர். ஸோ சும்மா நார்மலாக ஸ்கின் இப்படி தொட்டா விட போதும், பிகாஸ் இட் இஸ் லைக் மைக்ரோ தான்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்படியே எரியும் ஃபுல்லாக, லைக் ஒரு அட்லீஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் யூ கேன் ஃபீல் இட். எனக்கு என்னன்னாக்கா லைக் மணல்லாம் எனக்கு ஆட இஷ்டம். ஐ லைக் டு பிளே சாயில் கூட கனெக்ஷன், அப்படியே ஸ்கின் கனெக்ஷன் இருக்கட்டும்னு நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் நோண்டுறதெல்லாம் கூட நான் வெறும் கையில் தான் பண்ணுவேன். பட் ஸ்டிங்கிங் ஆயா கிட்ட நிறைய வாங்கி அனுபவிச்சு இப்போ நான் வெறும் க்ளவுஸ் போட்டுன்னு தான் பண்ணுறது. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியில் இவர் தான் வில்லன். பட் ஐ ஹாவ் எ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் கை. மெயின்லி எதுக்குன்னா, இவர் எங்கே வளர்றாரோ that means the soil is rich in nitrogen in artham. So if at all there is a stinging nettle anywhere, that means the soil is very very rich. So you're clear பண்ணிட்டு எந்த செடி வச்சாலும் இங்க வளரும். So that's an indication you're. And more than that, they have like multiple uses for this. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில கல்ச்சர்ல they actually grind this and use it as a tea. இந்த லீவ்ஸை டீ பண்ணி குடிக்கிறாங்க கொஞ்சம் பேர். they say it is very healthy as well. green tea லெவலில் குடிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய யூஸ் இருக்குங்க. இது நான் இதுங்களெல்லாம் எதுக்கு இங்கே வளர விட்றேன்னா, இது வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ஆக்சுவலி கட் திஸ் அட் த ரூட் லெவலு. அப்புறமா தண்ணியில் ஊற வைக்கணும். தண்ணியில் ஊற வச்சு அந்த ஊறி போய் சூப் மாதிரி வருது இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை வி கேன் ஆக்சுவலி யூஸ் இட் அஸ் எ நேச்சுரல் காம்போஸ்ட் மாதிரி, நேச்சுரல் ஃபர்டிலைசர் ஃபார் த பிளான்ஸ். ஏன்னா இட் வில் பி ரிச் இன் நைட்ரோஜன். ஸோ நைட்ரோஜன் டிபெண்ட் பிளான்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா, டொமேட்டோ அது இதெல்லாம், you can actually grow them properly using stinging nettle juice. குக் பண்ணுறது தேவையில்லை, வெறும் அதை சோக் பண்ணி அந்த மிச்சங்கிற தண்ணி ஒரு 2 நாள் அதை ராட் பண்ணி விட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்ப்ரே வாட் எவர் இஸ் ஜூஸ் ஆஃப் ஸ்டிங்கிங் நெட்டல், அந்த இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இட் கேன் ஆக்சுவலி கில் இன்செக்ட்ஸ் and lot of small சின்ன சின்ன இன்செக்ட்டுங்கோ, அந்த ஆக்னிட்ஸ்னு ஏதோ சொல்லுவாங்க, which will basically kill all your plant, flowering plant எல்லாம் சாவடிச்சிடும். ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல் அப்படி தான் இருந்துச்சுங்க. அதெல்லாம் இல்லை, இந்த இதில் கூட பாதி நெட்டல் தான் இருக்கும். எல்லாம் என் ஹைட்டில் வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க, பெரிய பெரிய நெட்டல், வருஷம் நல்லா வளரும். அண்ட் தேர் எவ்ரிவேர். யூ கேன் ஆக்சுவலி see here. ஒரு சின்ன கேப் இருக்குது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், there is a very very tiny gap. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். But they will strive in it, mainly because the soil is very very rich here. So இது இருந்துச்சுனாக்கா I am quite confident I can grow anything here என்ற அர்த்தம். So that's a history of stinging nettles, who can be a very good friend and an even more horrible enemy. அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுத்து ஐயாவை நல்லா ட்ரீட் பண்ணாக்கா நம்மளையும் நல்லா வச்சுக்க வரவர். ஸோ த நெக்ஸ்ட் வீடு, இட்ஸ் கன்சிடர்ட் அ வீடு ஹியர். அது பார்த்தவொடனே எல்லாரும் அடிப்பாங்க தான், அதை அடித்து ஓட்டுவாங்க. யாருக்கும் நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்ஸ் பற்றி தெரியல. பட் நான் கூகுள் பண்ணி நிறைய பேர் பார்த்ததுனால ஐ ஃபெல்ட் ஓகே. எனக்கு கூட முதல்ல வில்லன்னு தான் நினச்சிருந்தேன், இப்போது நாயகன் மாதிரி ஆகிட்டார். நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா. ஸோ அனதர் வீடு இஸ், இங்கே பெரிய பெரிய லீஃப் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு டக் வீடுன்றாங்க இந்த ஊரில். ஐ டோன்ட் நோ த தமிழ் நேம், தமிழ் என்ன பேருன்னு தெரில. மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்குதா இல்லையான்னு கூட தெரில. இது என்னன்னா, இவர் பர்சிஸ்டன்ஸ். இவர் நீங்கள் எவ்வளோ நோண்டி எடுத்தாலும் அது ரூட்டு நல்ல டீப்பாக போயிட்டுருக்கும்.
எவ்வளோ நோண்டி எடுத்தாலும் அதை ஒழிக்க முடியாது. யூ ஹேவ் டு கெட் த ஃபைனல் பிட் ஆஃப் த ரூட் ஆஸ் வெல். நல்லா டீப்பாக போயிட்டு இருக்கும் ரூட். இவர் இப்போ என்ன பண்ணாலும் இவரை ஒழிக்க முடியாது. இப்போ அப்பப்போ கிளியர் பண்ணிடணும், அவ்வளோதான். ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து அவரது லைக் தே ஹேவ் லைக் thousands ஆஃப் சீட்ஸ். ஒன் அடல்ட் கேன் லைக் ஸ்ப்ரெட் thousands ஆஃப் சீட்ஸ். அதோட இருக்கு பாருங்க. இப்போ இந்த சீசன்ல எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள பாருங்க எல்லாம் ஃபுல்லா அந்த லீஃப் பார்த்தா தெரிஞ்சிடலாம், தெரியும் உங்களுக்கு. தேர் ஆல் வீட்ஸ். அதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க இந்த ஏரியாவில். எல்லாம் ஃபுல் நான் கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டேன். அப்போ கூட வளருது. நாங்கள் இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, க்ரீன் ஹவுஸ் ஏரியா, அங்கே நிறைய வளருதுங்க. ஒன்லி வே யூ கேன் கில் தம் இஸ் லைக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் விட்டிங்கன்னா இட் வில் காம்பாஸ்ட் இட் செல்ஃப். இங்கே இருக்கு பாருங்க எல்லாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஏரியா இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவேன். எங்கன்னா நான் ஒரு மிஷின் வச்சுருக்கேன், ஸ்ட்ரிம்மர்னு. 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் அடிச்சிடுவேன் ஈஸியாக வந்து. இதெல்லாம் டெய்ஸி ஃப்ளவர்ஸ்னுவாங்க. நம்ம ஊரில் மே ஃப்ளவர் மாதிரி இங்கே டெய்ஸி வளரும். இட்ஸ் ஆல் வைல்டு டெய்ஸி ஃப்ளவர்ஸ். அங்கே லைன் தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு, இதுதான் லைனு. அது ஆகிட்டு கூட அங்கே மேலெல்லாம் இப்போ மூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெய்ஸி ஃப்ளவர்ஸ் எவ்வளோ ஃபேமஸ்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மேல இல்லை ஏப்ரல் எண்டில் பிறக்கிற பசங்களுக்கெல்லாம் டெய்ஸின்னு பேர் வைக்குவாங்க. பொண்ணுங்களுக்கு நல்லா வைல்டாக வளருது அதெல்லாம். இந்த வைல்டில் இந்த ஒயிட் கலர் இதில் இங்கே ஒரு மஞ்சள் கலர் தெரிஞ்சு பாருங்க, அது வந்துட்டு டேண்டலைன்னு. ஸோ வீடு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டெய்ஸி கூட அவரும் சேர்ந்து வளருவாங்க. அதே மாதிரி இங்கே மஞ்சள் இருக்குது பாருங்க, கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். அதுங்க சின்ன கிட்டே போய் காட்டுறேன் வாங்க. இந்த மஞ்சள் இங்கே ஒரு பெரிய இது இருப்பாருங்க. இது வந்துட்டு பட்டர் கப்ஸ்ன்னுவாங்க இந்த ஊரில். அதுவும் நல்லா எக்ஸாட்டிக் ஃப்ளவருங்க மாதிரி தான் இதுங்கெல்லாம். பட் இங்கெல்லாம் வைல்டாக வளரும். ஸோ பட்டர் கப்புக்கும் டேண்டலைனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. டேண்டலைன் இப்படி ஆகிடும். ஸோ இது ஃப்ளவராக இருக்கிறப்ப எப்படி இருக்கும், கொஞ்சம் முத்தினோடனே இப்படி பறந்து போய் பாலினேட் பண்ணுறதுக்கு இது இருக்கிறது. இது ஒரு இதுவும் ஒரு குட்டி போடுற மாதிரி. அது அப்புறம் என்ன, மற்ற பசங்க எடுத்து ஊதுவாங்க. நல்ல காற்று இன்னைக்கு, ஆல்மோஸ்ட் 30 மைல்ஸ் பர் ஹவர் காற்று. அங்கே டேண்டலின்ஸ் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி வளருதுங்க, அதுதான். ஆனால் இது வளர்ந்துச்சுன்னா அப்படியே பில்லெல்லாம் கம்மியாயிடும். பட் ஆக்சுவல் ப்ராப்ளமு உங்களுக்கு பார்க்கணுன்னப்போ கிராஸ் லெவலில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, இந்த லெவலுக்கு பாருங்கள், இதெல்லாம் டேண்டலின்ஸ் குச்சியாக நிற்கிது பாருங்கள். ஸோ அதெல்லாம் டேண்டலின்ஸு. ஸோ இந்த பின்னால் இருக்கிற பில்லெல்லாம் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளுக்கு இந்த லெவலில் தெரிறதில்ல, அந்த லெவலில் போனால் தான் தெரியுது. ஸோ அதுக்கு தான் எல்லாருக்கும் டேண்டலின்ஸ். அவங்க யூஸ்வலி அவங்க கார்டனுக்கு வந்துட்டா ஒன்று வந்துச்சுன்னா போதுங்க, அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துடும். அண்ட் கெட்டிங் ரிட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். அண்ட் என்னென்னா பெஸ்ட் திங் இஸ் அப்பப்போ கிராஸ்க்கு ஹேர் கட் கொடுத்துனே இருந்தாக்கா தே கான் சர்வைவ் ஹேர் கட்ஸ். கிராஸ் கேன் சர்வைவ். இவங்களுக்கு ரெகுலராக ஹேர் கட் கொடுத்துனே இருக்கணும். எந்த வில் டை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பிளாக்பெரி புஷ்ஷு, அப்புறம் ஸ்டிங்கிங் நெட்டல் அவருங்க தான் டேக் ஓவர் பண்ணிவிடுவாருங்க. ஃபுல் ஸ்ப்ரிங் டைமில் அவருங்க தான் டேக் ஓவர் பண்ணிடுது. இது ஃபுல்லு பிளாக்பெரி புஷ் தான். இது பாருங்க, நல்ல சரியான முள், ஸ்ட்ராங் முள், நல்லா கிழிச்சிடும் ஸ்கின் மேலே தொட்டுச்சுன்னா. பாருங்கள் ஸ்ப்ரிங் ஃப்ளவர் நல்லா இருக்கு பாருங்கள். ஒரு வாக்கிங்கிட்ட ஒரு செப்பரேட் வீடியோ எடுத்து போடுறாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணின்னு போடுங்க. இது கூட ஒரு பிளாக்பெரி புஷ்ஷு. ஸோ இந்த அலாட்மெண்ட்டில் பாருங்கள், இது ஒரு வீடு தான். இது பேர் இந்த ஊரில் பர்டாக்குன்னுவாங்க, BURDOCK. ஸோ இது எதுனா லைக் சரி வீடு தான், பட் லைக் இட் ஹேஸ் சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் வெல் லைக் ஆல் த அதர்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் இஸ் லைக் இது வளர்ந்து பெருசாக ஒரு நல்ல பிங்க் கலர் ஃப்ளவர் விடும். அதில் லைக் இட் ஹேஸ் லைக் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் கூட அந்த ஃப்ளவரில் கூட. பட் த பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் இஸ் ஒரு வாட்டி வளர்ந்து அந்த பீட்ஸ் இது ஃப்ளவர் எல்லாம் பெருசாக வளர்ந்து சின்ன காய் மாதிரி ஒன்று விடும். லைக் நம்ம கேஸ்டர் ஆயில் பார்த்துருக்குறீங்களா, கேஸ்டர் சீடு நம்ம ஊரில் அந்த மாதிரி லைக் முள்ளாக ஒரு காய் மாதிரி ஒன்று வரும். பட் இது முள் காய் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். லைக் அப்படியே பேண்ட்டில் ஒட்டிக்கும். நம்ம சைடில் நடந்துன்னு போனாக்கா அப்படியே 4-5 ஒட்டின்னு கூடவே வரும். அது தேசே இந்த பர்டாக் தான் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் வெல்க்ரோ. இதை பார்த்துட்டு தான் யாரோ ஒரு சயின்டிஸ்ட்டு வெல்க்ரோவை கண்டுபிடிச்சாரு. இங்கே இருக்கு பாருங்கள். அது நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, அதுவே பார்டரில் வளருது பாருங்கள். ஃபஸ்ட் நான் இதெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணுறப்போ நிறைய இருந்துச்சுங்க. அது நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே பேண்ட்லலாம் நிறைய ஒட்டிக்கும். பட் இப்போது எல்லாம் க்ளீன் பண்ணி தான் போட அப்போ கூட லைக் பார்டரில் அது பாட்டினது வளருது. மோஸ்ட்லி அது ரூட் கிளியர் ஆகிற மட்டும் எதுவும் ஆகாது பழகுது. ஸோ இது தாங்க பர்டாக் இது ஃப்ரூட்டுன்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில இதுங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி முள்ளாக இருக்கும். பட் லைக் இட் நாட் ஹர்ட் யூ. பட் பாருங்கள், பேண்ட் மேலே போடுறேன் பாருங்கள், அவ்வளோதான் ஒட்டிக்கார வருங்க. எடுக்க முடியாது, அப்படியே ஒட்டிக்கும். ஆட்டம் இவர் தான் லைக் ஒரு வாட்டி ரொம்ப ஒட்டிக்கிச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக வராதுங்க. வெறும் இது அப்படியே ஃபிலிமெண்ட் அப்படியே ஒடிஞ்சு திருப்பம் ஒட்டினே இருக்கும் அப்படியே. ஐ திங்க் இட்ஸ் நேச்சர்ஸ் வே ஆஃப் ப்ரொபகேட்டிங் இட் செல்ஃப். ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி பரவுது. எதுலனா ஒட்டின்னு தி ட்ராவல் பிகி பேக் ஆன் சம்திங், ட்ராவல் த்ரூ த விண்ட் அண்ட் கோ பாலினேட் சம்வேர் எல்ஸ், லைக் கோ ஜெர்மினேட் சம்வேர் எல்ஸ். இப்போ நம்ம அலாட்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அது அலாட்மெண்ட் இல்லை, இது நான் வாக்கிங் பண்ணுற டைமில் பார்த்தேன். அது திடீர்னு காமிக்கலான்னு. இட் டசன்ட் ஹர்ட் யூ. முள் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. பட் என்னென்னா ஜிகிட்டு ஸ்ட்ராங் இல்லைனாலும் ப்ராபப்ளி தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் மோர் டிட்டர்மின்ட் அண்ட் ஸ்டபன் பிகாஸ் இட்ஸ் ஃப்ளெக்சிபிள். நல்லா லாஸ்ட் சீசன் இருக்கும். அது தே டோன்ட் ட்ரை அவே ஸோ ஈஸிலி. இப்போ புது சீசனில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகி இன்னொன்று கீழே வந்து இப்படி வந்து வெளியே வர மட்டும் they will just continue to live there. இது தாங்க என் ஸ்ட்ரிம்மர். எப்படி இருப்பாருங்க, இது வந்துட்டு ஹேண்ட் ஹெல்டு ஸ்ட்ரிம்மரு. யூஸ் பண்ணி தான் இந்த பில்லெல்லாம் கட் பண்ணினுங்கிறேன். இப்போ நான் ரொம்ப ஓவர் க்ரோ ஆகினுங்குது, பவுண்ட்ரியெல்லாம் தாண்டி வந்துங்கிறாருங்க. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலான்னு. இது மோட்டர் பேஸ்டு, ஆனால் பேட்ரி, இங்கே எலக்ட்ரிக் கனெக்ஷன் இல்லை அலாட்மெண்ட்டில். ஸோ பேட்ரி ரன்னு. இது எப்படி ஆன் ஆகுதுன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இங்கே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இதை அமுத்தின்னு இங்கே இந்த அமுத்தின்னு இதை ப்ரெஸ் பண்ணாக்கா ஆன் ஆகும் பாருங்கள். ஸோ அப்படி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ லெபாரியஸ் ப்ராசஸ். ஆனால் ஒரு வாட்டி ரொம்ப வளர்ந்துச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். அதுதான் இப்போ கட் பண்ணிடுறது.